அறிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்ட உங்களுக்காக இந்த சிறப்பான ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற ஆதாரம் பாடி ஹீட் அ ஹிடன் காஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவ மற்றும் பாரம்பரிய உடல்நலம் சார்ந்த காணொளி பதிவு. ரைட். இப்போ இந்த ஆழமான அலசலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அதாவது முடி உதிர்தல் அப்புறம் பித்த வெடிப்பு, இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மேலோட்டமா பார்த்தா கண்டிப்பா ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். ஆனா இந்த ஆதாரம் சொல்ற விஷயம் கொஞ்சம் அதிரடியா இருக்கு. ஆமா, எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. அதாவது ஒண்ணு நம்ம உடம்போட உச்சியில தலையில நடக்குது, இன்னொன்னு உடம்போட அடித்தளமான பாதங்கள்ல நடக்குது. இது ரெண்டுக்கும் எப்படி லிங்க் இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட 95% பொதுவான உடல்நல பிரச்சனைகள் வெவ்வேறு நோய்கள் கிடையாது. அவை எல்லாமே ஒரே ஒரு மறைக்கப்பட்ட காரணத்தோட அறிகுறிகள் மட்டும்தானா? நிஜமாவா? 95% அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பராச்சே. அதாவது சளி பிடிக்கிறதுல ஆரம்பிச்சு முடி கொட்டுறது, தூக்கமின்மை வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே காரணமா? ஆ அதான் உண்மைன்னு இந்த சோர்ஸ் வாதிடுது. அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு, அது எப்படி நம்ம உடல்நலத்தை பத்தின பார்வையே மாத்தப் போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதும் தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவா பிரிச்சு பார்ப்போம். இப்ப நீங்க எப்பதாவது முழுமையான நோயிலும் விழாம, ஆனா அதே சமயம் 100% ஆரோக்கியமாவும் உணர முடியாத ஒரு விசித்திரமான நிலையில இருந்திருக்கீங்களா? கண்டிப்பா. நிறைய பேர் அந்த ஒரு சுமாரான நிலையில தான் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அந்த மறைக்கப்பட்ட ஆணிவேர் தான். அது என்னன்னா அதிகப்படியான உள் உஷ்ணம். உள் உஷ்ணம். இப்போ எனக்கு இங்க ஒரு தர்க்க ரீதியான சந்தேகம் வருது. பிரச்சனைக்கு காரணம் அதிகப்படியான உடம்பு சூடு அப்படின்னா, நமக்கு ஏன் எப்பவுமே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி சுடுறது இல்ல? ஆ, இது ரொம்ப அருமையான கேள்வி. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லா வெப்பமும் ஒண்ணல்ல. அதாவது சூட்ல கூட வகைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. வெளி உஷ்ணம் அப்புறம் உள் உஷ்ணம் அப்படின்னு ரெண்டுக்குமான முக்கிய வேறுபாட்ட இந்த காணொளி விளக்குது. வெளி உஷ்ணம் அப்படிங்கறத நம்ம தோலால சுலபமா உணர முடியும். காய்ச்சல் வந்தா தொட்டு பார்த்தா சுடும் இல்லையா, அது வெளி உஷ்ணம். ரைட். அப்போ இந்த உள் உஷ்ணம் அப்படிங்கறது என்ன? தெர்மாமீட்டர்ல கூட காட்டாதா? காட்டவே காட்டாது. உள் உஷ்ணம் அப்படிங்கிறது நம்ம உள்ளுறுப்புகளோட ஆழத்துல, குறிப்பா கல்லீரல், இதயம் மாதிரி உறுப்புகள்ல உருவாகிற ஒரு ரகசியமான தீ அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரகசியமான தீயா? ஆமா. உங்களோட தோலை தொட்டு பார்த்தா ரொம்ப குளிர்ச்சியா தான் இருக்கும். எந்த காய்ச்சலும் இருக்காது. ஆனா உள்ளே உங்க கல்லீரலுக்குள்ள ஒரு பெரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இதை நீங்க சொல்லும்போது எனக்கு உடனடியா ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. இது பார்க்கறதுக்கு ஒரு லேப்டாப் மாதிரி இருக்கு. லேப்டாப்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது நம்ம லேப்டாப் கீபோர்ட் மேல கை வைக்கும்போது அது ரொம்ப குளிர்ச்சியா நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள அதோட ப்ராசஸர் அதிக வெப்பத்தால உருகிட்டு இருக்கும். ஃபேனும் ரொம்ப சத்தமா ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. மிகச் சரியான ஒரு ஒப்பீடு. வெளியில இருந்து பார்த்தா எல்லாம் நார்மலா தெரியும். ஆனா உள்ள சிஸ்டம் கொல்லிச்சிட்டு இருக்கும். சரி, லேப்டாப் அப்படின்னா ஃபேன் சத்தம் கேட்கும், நாம உஷாராயிடுவோம். ஆனா தோளால உணர முடியாத, காய்ச்சலும் இல்லாத இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காகத்தான் நம்ம உடம்புலயே ஒரு சூப்பரான எச்சரிக்கை அமைப்பு இருக்கு. நம்ம உடம்ப ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, பிரஷர் குக்கர். உள்ள வெப்பமும் அழுத்தமும் அதிகரிக்கும் போது அந்த நீராவி வெளியேற வழி தேவை இல்லையா? இல்லனா குக்கர் வெடிச்சிடும் இல்லையா? ஆமா, வெயிட் தூக்கி விட்டாதான் அந்த பிரஷர் ரிலீஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. அதே தத்துவம் தான் நம்ம உடம்புலயும். உள்ள சூடு அதிகமாகும் போது அந்த நீராவி வெளியேற நம்ம உடம்போட 9 துவாரங்கள் தான் அந்த ரிலீஸ் வால்வுகளா செயல்படுது. 9 துவாரங்களா? அதாவது கண்கள், காதுகள், மூக்கு, வாய், அப்புறம் கழிவு பாதைகள், இதெல்லாமா? ஆமா. இந்த அமைப்பு நம்ம உடம்போட மொழிய புரிஞ்சுக்கிற ஒரு சீக்ரெட் டீகோடர் ரிங் மாதிரி செயல்படுதுன்னு இந்த ஆதாரம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுது. சீக்ரெட் டீகோடர் ரிங் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ இந்த துவாரங்கள் வழியா என்ன மாதிரியான சிக்னல்ஸ் வரும்? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்களா, கண்கள் செவந்து எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வெறும் கண் பிரச்சனை மட்டும் கிடையாது. அது உங்களோட கல்லீரலோட அதீத உஷ்ணத்தோட அறிகுறியாம். பொறுங்க, நிஜமாவா? கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் லிங்க் இருக்கா? நாம என்னடானா கண்ணு செவந்தா உடனே ஐ டிராப் ஊத்திட்டு இருப்போமே. அதான் நாம பண்ற தப்பு. கல்லீரலோட சூடு தான் கண்ணு வழியா வெளியே வருது. அதே போல நாக்குல ஏற்படுற வெடிப்புகள் உங்களோட இதயம் அதிகமா வெப்பம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத குறிக்கிற அலாரம். நாக்கு வெடிச்சா அது இதயத்தோட அலாரமா? இது ரொம்பவே புதுசா இருக்கு.
அப்போ நாம இத்தனை நாளா நெருப்ப அணைக்காம வெறும் புகவர அலாரத்தை மட்டும்தான் சரி செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கோமாம். கண்டிப்பா. அலாரம் சத்தம் கேக்குதுன்னு அலாரத்தை உடைக்கிற மாதிரி தான் நாம பண்ற வைத்தியம் எல்லாம் இருக்கு. வாவ், இது நாம நம்ம உடம்பை கவனிக்கிற முறையே தலைகீழா மாத்துதே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப அலாரம் அடிக்கிறது எப்படி நிறுத்துறது? உடம்போட மையப்பகுதியில எரியிற அந்த நெருப்ப எப்படி அணைக்கிறது? இதுக்கு மெதுவான தீர்வுகள் அப்புறம் உடனடி தீர்வுகள் அப்படின்னு ரெண்டையுமே அந்த காணொளி விளக்குது. ஓகே, முதல்ல அந்த மெதுவான தீர்வுகள் என்னென்னு பாப்போம். வெளி உஷ்ணத்துக்கு நாம சாதாரணமாலே எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா? ஆமா, வெளி உஷ்ணத்துக்கு சாதாரண எண்ணெய் குளியலே போதுமானது. ஆனா அந்த உள் உஷ்ணத்தை குறைக்க ஆயில் புல்லிங் செய்யறது, அப்புறம் தொப்புள்ள கொஞ்சமா நல்லெண்ணெய் வைக்கிறது மாதிரியான எளிய பண்டைய முறைகளை செய்ய சொல்றாங்க. ஆயில் புல்லிங்கு, தொப்புள்ள எண்ணெய் இதெல்லாம் செஞ்சா உள்ளுறுப்புகள் மெதுவா குளிர்ச்சியாகுமா? ஆமா, உறுப்புகள் படிப்படியா கூலாகும். சரி, இங்க தான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு ஒரு உடனடி தீர்வு வேணும். அதாவது உடனடியா வெப்பத்தை குறைக்கிற ஒரு ஃபயர் ஹோஸ் மாதிரி செயல்படுற அந்த ரகசிய தீர்வு எங்க இருக்கு? அத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. அந்த ரகசியம் நம்ம பாதங்கள்ல தான் இருக்கு. பாதங்கள்லாம் என்ன சொல்றீங்க? ஆமா, பாதத்தோட அடிப்பகுதிய நம்ம உடம்போட மாஸ்டர் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இந்த ஆதாரம் அழைக்குது. மாஸ்டர் கண்ட்ரோல் பேனலா? நான் கூட நெத்தியில இல்லனா வயித்துல தான் ஏதோ செய்யணும்னு நினைச்சேன். பாதங்களுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் எப்படி கனெக்ஷன்? ஏன்னா நம்மளோட முக்கிய உறுப்புகளோட நரம்பு முனைகள் எல்லாமே பாதங்கள்ல தான் முடிவடையுது. இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் மாதிரி. ஓ, அப்போ அங்கிருந்து நம்ம முழு சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இது எப்படி வேலை செய்யுது? இதுக்கு ஒரு செய்முறை இருக்கு. அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாதங்கள்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்லனா நெய் தடவி மசாஜ் செய்யணும். வெறும் எண்ணெய் மசாஜ் தானா? இதனால எப்படி உள்ளுறுப்புகள் குளிர்ச்சியாகும்? நீங்க அப்படி மசாஜ் செய்யும்போது அது முழு உடம்புக்கும் ஒரு கூல்டவுன் மெசேஜ நேரடியா நரம்புகள் வழியா அனுப்புது. பாதத்துல இருக்கிற நரம்புகள் மூலமா மைய உறுப்புகளோட உஷ்ணம் கீழ் நோக்கி இழுக்கப்படுது. வாவ், அதாவது லேப்டாப்புக்கு அடியில ஒரு கூலிங் பேட் வைக்கிற மாதிரி. பாதங்கள்ல எண்ணெய் தேய்க்கும் போது அந்த ஹீட் எல்லாம் கீழே ரிலீஸ் ஆயிடுது. ரைட். மிகச்சரி, நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல இன்னொரு சின்ன குறிப்பு சொல்றாங்க. ஒரு ப்ரோ டிப் அப்படின்னே சொல்லலாம். என்ன அது, சொல்லுங்க. இப்போ நைட் பாதங்கள்ல எண்ணெய் தடவிட்டு தூங்குறீங்க. ஒருவேளை நள்ளிரவுல எழுந்து பாத்ரூம் போற பழக்கம் இருந்தா தரையில எண்ணெய் வழுக்காம இருக்கணும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப ஆபத்தாச்சே. வழுக்கி விழுந்துட்டா அவ்வளவுதான். அதுக்காக தான் எண்ணெய் தடவுன பிறகு ஒரு காட்டன் சாக்ஸ் அணிஞ்சிக்க சொல்றாங்க. இது வழுக்காம பாதுகாக்கிறதோட அந்த கூலிங் எஃபெக்டையும் நிலைநிறுத்தும். இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு டிப்ஸ். சரி, இப்போ பாதங்கள்ல எண்ணெய் தடவுறதால வெறும் வெப்பம் மட்டுமா குறையும்? உடம்புல வேற என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு முழுமையான சிஸ்டம் ரீபூட். உங்களோட கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணா எப்படி ஃப்ரெஷ் ஆகுமோ அந்த மாதிரி. சிஸ்டம் ரீபூட் கேட்கவே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? நாம வெறும் அறிகுறிகளை துரத்துறத விட்டுட்டு பிரச்சனையின் வேற சரி செய்யும்போது நிறைய நன்மைகள் கிடைக்குது. முதலாவதா, ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் வரும். தூக்கமின்மைக்கு உள் உஷ்ணம்தான் காரணமா? ஆமா, உள் சூடு குறையும் போது மூளை அமைதியாகி ஆழ்ந்து தூக்கம் வரும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, மூக்கடைப்பு நீங்கி சைனஸ் எல்லாம் கிளியர் ஆகும். நிஜமாவா? சூடு குறைஞ்சா சளி பிரச்சனை சரியாகுமான்னு எனக்கு இப்பதான் புரியுது. அது மட்டும் இல்ல, ஈறுகளோட ஆரோக்கியம் மேம்படும். பலருக்கும் பற்கள் நல்லா இருக்கும், ஆனா ஈறுகள்னு ரத்தம் வரும். அதுக்கு வயித்துல இருக்கிற சூடு தான் காரணம். அந்த சூடு தணியும் போது ஈறுகள் பலப்படும், அப்புறம் சீரான சுவாசம் கிடைக்கும். ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்பதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த முடி உதிர்தல் அப்புறம் பித்த வெடிப்பு, இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு எனக்கு கிளியரா புரியுது. எப்படி சொல்றீங்க? அதாவது உள்ளே இருக்கிற சூடு மேல் நோக்கி போனா மயிர்கால்களை பலவீனப்படுத்தி முடிக்கொட்டுது. அதே சூடு கீழ்நோக்கி பாதங்கள் வழியா வெளியேறும்போது பித்த வெடிப்பை உருவாக்குது. இது ரெண்டுக்கும் காரணம் ஒண்ணுதான். சரியா சொன்னீங்க. சூப்பரா கனெக்ட் பண்ணிட்டீங்க. நாம இத்தனை நாளா முடிக்கொட்டுறதுக்கு ஷாம்பு மாத்துறதும் பித்த வெடிப்புக்கு கிரீம் தடவுறதுமா காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனை உள்ள இருக்கு. ஆமா, அதுதான் இந்த ஆழமான அலசலோட மைய கருத்தே. நம்ம உடம்போட உள் உஷ்ணம் அப்படிங்கிற மறைக்கப்பட்ட காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த அலாரங்களை புரிஞ்சிக்க பழகணும். கண்டிப்பா. நாம இப்போ ஒரு சுருக்கமா இதை பாத்திரலாம். சம்பந்தமில்லாத மாதிரி தெரிகிற பிரச்சனைகளோட ஆணிவேர் அந்த உள் உஷ்ணம்தான். 9 துவாரங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்போட வார்னிங் லைட்ஸ். ஆமா, அப்புறம் அதை தீக்கிறதுக்கு நம்ம பாதங்கள் தான் ஒரு ஒற்றை மாஸ்டர் கண்ட்ரோல் பேனல். இத வச்சு ஒட்டுமொத்த உடம்பையும் நம்ம குளிர்விக்கலாம். ரொம்ப சுலபமான ஆனா ஆழமான தத்துவம் இது.
இந்த இடத்துல அந்த காணொளியில சொல்லப்பட்ட ஒரு வலிமையான மேற்கோளை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். உங்களோட ஆரோக்கியம் உங்களோட கைகளிலும் உங்களோட பாதங்களிலும் தான் இருக்கு. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்பவோ மருத்துவமனைகள்ல எடுக்கிற சிக்கலான சிகிச்சைகள்ல மட்டும் இல்ல, நம்ம அன்றாட எளிய சுய பராமரிப்புல தான் இருக்கு அப்படிங்கறத இது உணர்த்துது. சிந்தனையை முன்வைக்க நான் விரும்புறேன். அதாவது நம்ம உடம்பு உள்ளுறுப்புகளை குளிர்விப்பதற்கான மாஸ்டர் கண்ட்ரோல் பேனலா நம்ம பாதங்கள் செயல்படுது அப்படின்னா, ம், நம்ம நவீன காலத்துல நம்ம எந்நேரமும் போட்டிருக்கிற ஷூக்களும் இயற்கையோட எந்த தொடர்பும் இல்லாத நம்ம வாழ்க்கை முறையும் நம்ம உடம்போட இயற்கையான அந்த ரீபூட் பட்டன்களோட இருக்கிற தொடர்பை நம்ம அறியாமலேயே துண்டிச்சிடுச்சா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா. இது போல நம்ம உடம்புல வேற என்னென்ன கண்ட்ரோல் பேனல்கள் எல்லாம் இப்படி பயன்படுத்தப்படாம தூங்கிட்டு இருக்கோ, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்றோம். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.